என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அடிப்பட்ட நாய் பூனை எல்லாம் காப்பாத்தி கேர் பண்ணுவாங்க. அப்படி ரெஸ்கியூ பண்ணின ஒரு பூனை அவங்க கிட்ட நல்ல பாசமா இருந்தது. சமீபத்துல அவங்க மடியில வச்சு கொஞ்சிக்கிட்டு இருந்தப்ப கையை கடிச்சிடுச்சு. உள்ளங்கை, விரல்கள், கை மேல் பகுதி மொத்தத்தையும் கடிச்சிடுச்சு. ரத்த காயம், வீக்கம், 2-3 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நான் கேட்டேன், அந்த பூனை விற்கிறீங்களா? வேகமா இல்லைன்னு சொன்னாங்க. இந்த சம்பவம் கடவுளுக்கும் மனிதர்களாகிய நமக்கும் இருக்கிற உறவை படம் பிடிச்சு காட்டுற மாதிரி இருந்தது. நம்மளை பாவத்துல இருந்து, பிரச்சனையில இருந்து தப்பு வச்சு ரெஸ்கியூ பண்ணிருக்கிற கர்த்தரை நாம நேசிக்காம நமது கீழ்ப்படியாமையால திரும்ப திரும்ப தீமையானதை செய்யறதால அவரை நாம காயப்படுத்துறோம். அதுக்காக அவர் நம்ம வெறுக்கிறாரா? இல்லவே இல்லை. அவருடைய அன்பு மாறுவதே இல்லை. நாம வெறுத்தாலும் அவரை வருத்தப்படுத்தினாலும் அவர் நம்ம நேசிக்கிறாருங்கிறதுக்காக நாம மனம் போல வாழக்கூடாது. பூனையை விட மேலானவங்க நாம, பகுத்து பார்க்கிற அறிவு உள்ளவங்க. இயேசுவின் அன்பும் நம்மை மீட்கிறதுக்காக அவர் சிந்தின ரத்தமும் நமக்கு நினைவுல இருந்தா போதும்.